அவனுக்கு எதுனா சூடு சொரணை எதுனா இருக்குதா? நீங்கள் பாட்டுக்கு பேசுறீங்களா, நான் பாட்டுக்கு நான் பண்ணுறேன், அந்த ஆட்டிடியூடில் தான் அவன் தெனாவட்டில் இருக்கான். ஓகே, நீ பப்ளிக் லைஃப்க்கு வர, உன் குடும்பத்தை நீ விட்டு போட்டு எல்லாத்துக்குமே தெரியுது நீ த்ரிஷாவோட ஆடிட்டு இருக்கிற, கீர்த்தி சுரேஷோட ஆடிட்டு இருக்கிற, ஊர் உள்ளுமே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீ பார்ட்டிஸ் வைக்கும்போது நிறைய பேர் உன்னோட எல்லாமே எடுத்திருக்காங்க. நீ வந்து அன்றைக்கே மாநாடு பண்ணி அன்றைக்கே நீ வந்து அந்த கேரவேனில் நீங்களாம் ஆட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் தெரியாமையா இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு மக்களோட ஒப்பீனியனை பற்றி அவங்க தேர் நாட் பாதர்ட். அவங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்க போகிறாங்க, ஏன்னா மக்கள் முட்டாள் வந்து ஓட்டு போடுவாங்க, ஏன்னா ஆஹான் சினிமாக்காரங்கன்னு பார்த்து ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு தெனாவெட்டு நினைப்பு அந்த காலம்லாம் மாறிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ ஈஸ் திங்கிங் தட் தான் வந்து ஜெயிச்சு தான் சிஎம் ஆக போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். பட் அது நடக்குமா சொல்றது காலம் பதில் சொல்லும். நடிகைகளோட மோகத்தினால குடும்பத்தை விட்டுட்டாரா விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வரிசையா வந்து வைக்கல. இல்ல பாருங்க, நான் நிறைய சொல்லியிருக்கேன். விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுக்கிங்க. சினிமால இருக்கும்போதே சினிமால இருக்கும்போதே பொம்பளை 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணுகிட்ட போய் இது செய்வாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, ரொம்ப சென்சார் போர்டில் ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க. அவங்களே என்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க, 2 பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா 2மே ஒரே பொண்ணுக்கிட்ட போய் படுக்கும் சொல்லி அசிங்கம். இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு. ஆனால் மக்களுக்கு தெரியணும், ஏன்னா நம்ம இப்படி வாய் மூடிட்டே இருந்தோன்னா மக்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. விஜயோட ஆரம்ப கால சினிமா அவன் முதலிருந்தே ஒரு பொம்பளை பொறுக்கி ப்ளஸ் ஒரு கஞ்ச பையன் கடை. ஓகே, ஐயல் இப்போ வந்து என்ன பெரிய தானம் தர்மம் பண்ணா எவ்வளோ நாளாக நீ தானம், நீ சினிமாவில் ஒரு 30 வருஷமா இருக்கிறியா, நீ வந்து ஒரு அட்லீஸ்ட் 15-20 இயர்ஸாக நீ ஒரு டாப் லெவலில் இருக்கிறியா, அப்போல்லாம் நீ யாருக்கு தானம் தர்மம் பண்ண சொல்லுங்க. இப்போ வந்து இந்த 2-3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சது நீ பண்ற. இப்போ இதுமே ஒரு ட்ராமா. அதில் வந்து நம்ம விஜயகாந்தை ஏற்றுக்கலாங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு தன்னோட சம்பாத்தியத்துலேருந்து. தான் வந்து அரசியலில் சம்பாதிச்சோ இல்லாட்டி 3வது ஆள்கிட்ட வாங்கியோ போடல. ஓகே, அவர் நல்லவரோ கெட்டவரோ அது நம்மளுக்கு பர்சனலாக நம்மளுக்கு அவர் இது வேணாம். பட் இந்த தானம் இந்த குணம் இருந்துச்சு, தர்மம் தானம். இவனுக்கு என்ன இருந்துச்சு, இப்போ தனக்கு இந்த அரசியலுக்காக இந்த டிராமா போட்டுருக்கு. இதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காதுங்க, மக்கள் தெரிஞ்சுப்பாங்க யாரு என்னன்ட்டு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்து வெளியாச்சு. என்னன்னா தாவேகா கட்சியில நிறைய சினிமா சார்ந்த ஆட்கள் வந்து இணைய போறாங்க, அவங்களும் தேர்தலில் போட்டியிட போறாங்கன்று. அந்த சமயத்துலதான் இந்த த்ரிஷாவோட புகைப்படமா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷோட புகைப்படமா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே கட்சிக்குள்ள இணைக்க போகிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியுமே அந்த இடத்துல வருது. இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். எப்படி தெரியுமா, மக்கள் கிட்ட வந்து உஸ்பேத்துறதுக்கு, ஐயோ இவ்வளவு இந்த மக்களும் சினிமாக்காரங்களுக்காக அந்த ஒரு கூட்டம் இருக்குது. சினிமாக்காரங்க பின்னால் ஓடுற கூட்டம். இவங்களை யாரையுமே மாற்ற முடியாது. என்னன்னா அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட அன்னைக்கு தான் பாருங்க, அந்த பொண்ணு ஒன்று போய் ஏதோ போய் தாவேக்கெல்லாம் சேர்ந்துச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் ஷீ இஸ் அ மோல் ஆஃப் டிஎம்கே, அது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து குடும்பமே டிஎம்கே. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு ஒரே இது தாவேக்கால் எப்படின்னா தெரியாமல் நீ போனாங்க, நீ படித்த புள்ள தானே, நீ படிக்காத புள்ள கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு அது என்ன சொல்லுது, எனக்கு திராவிட கல்ச்சர் பற்றியே தெரியாதுன்னு சொல்லுது. ஓகே, அதுக்கப்புறம் நீ அங்கே போன, அங்கேருந்து என்னமோ ஆயிடுச்சு ஓடி வந்து இங்கே வந்து மறுபடியும் திமுகவுக்கு வந்திருக்கேன். அதில் இது எல்லாமே திமுக ஆகட்டும் சரி, அண்ணா திமுக ஆகட்டும் சரி, எல்லா கட்சிகளும் அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஏஜென்ட்டை ஒவ்வொரு கட்சியில் வைப்பாங்க. தே வில் பிளான்ட். இது வந்து எவ்வளோ காலங்கள்லேருந்து இருக்குது. இதெல்லாம் ஆரம்பித்தது வந்து கலைஞர் தான்.